வணக்கம். இன்னைக்கு காலையில் எழுந்துச்சி சூரியன் முகத்தை முதல்ல பார்த்தோமோ இல்லையோ 6 மணி ஆச்சு. எங்கள் அம்மா தேங்காய் வெட்டுறவருக்கு கால் பண்ணாங்க. இந்த பக்கமாக வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தேங்காய் வெட்டி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவர் என்னன்னா, நான் கண்டிப்பாக வரேம்மா, 8 மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்னாரு. 8 மணிக்கு டான்னு வந்துட்டார். 2 நிமிஷத்தில் சட சடன்னு மரத்தை ஏறிட்டார். கடகடன்னு வெட்டிட்டார். சரு சருன்னு வெட்டுறாரு. அப்படியே அந்த மட்டையெல்லாம் கீழே போட்டு அந்த தேங்காவெல்லாம் அப்படியே கீழே கட் பண்ணி போட்டுட்டாங்க. இளநியே இல்லைம்மா, இதில் எல்லாமே அரை தேங்காய் தான், ஸோ கீழே போட்டாலும் ஒன்றும் உடையாது, அப்படியே போட்டுறவான்னு அங்கேருந்து கத்துனாரு. போட்டுருங்க போட்டுருங்க ஐயா அப்படின்னா அப்படியே போட்டுட்டாரு. அம்மா வீட்டில் எங்கேயுமே இளநீ இல்லை. அதே மாதிரி பாட்டி வீட்டில் பார்த்தாலும் எங்கேயுமே இளநீ இல்லை. எல்லாம் அரைக்காய் தான். பரவாயில்ல, மரம் க்ளீன் ஆகணும், நீங்கள் ஏறி வெட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லி 2 மரம் அம்மா வீட்டில் க்ளீன் பண்ணார். அண்ட் பாட்டி வீட்டில் பார்த்தா எல்லாமே பழுத்த காய் தான். அது அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது தலையில் விழுந்துகிட்டே இருக்குது. எல்லா மரத்தில் இருக்கிறதும் க்ளீன் பண்ணிடுங்கன்னு சொல்லி 5 மரம் இருக்குது. 5 மரத்துலேயும் தேங்காய் எல்லாம் பழுத்த தேங்காய் அப்படியே எல்லோ கலராக மாறி போச்சு. அதெல்லாம் வெட்டி சரிச்சிட்டாரு எல்லாத்தையும். எங்களுக்கு அவர் கரெக்டாக ஒரு மரத்துலேயும் 10-15 நிமிஷம்தான் அவரோட வேலை. ஆனால் எங்களோட வேலை அதுக்கப்புறம் அந்த மட்டையெல்லாம் எடுத்து போட்டு அவர் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இறக்கி விட்ட அந்த தேங்காவை எடுத்து செப்ரேட் பண்ணி வச்சு அதெல்லாம் பாதுகாப்பாக சட்னி அரைக்கிறதுக்கு இல்லை என்ன யூஸ் பண்ணணுன்னாலும் சேஃபாக வைக்கணும் இல்லையா. அண்ட் பழுத்த தேங்காய்லாம் எண்ணெய் அரைக்கிறதுக்கு தான். அது எடுத்து தனியாக போட்டாச்சு. பாட்டி வீட்லேயும் யாரும் இல்லை, எங்கள் அம்மம்மா வீடு. அவங்கக்கிட்டேயும் யாரும் ஹெல்ப்க்கெலாம் ஆள் இல்லை. நான் எங்கள் மாமா மட்டும்தான். அவங்க 2 பேரும், அதாவது என் குட்டீஸ் 2 பேரையும் தூங்க போட்டுவிட்டு மதியம் பொறுமையாக எல்லா காயையும் கொஞ்சம் அப்படியே மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணி வச்சோம். அவர் ஒரு மரத்துக்கு 15 நிமிஷம், ஆனால் எங்களுக்கு 2 நாள் ஆச்சு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய எண்ணெய் காய் ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எண்ணெய்க்கு ரெடி பண்ணணும். அண்ட் எல்லாமே அரைக்காய் தானா, இளநீ குடிக்க முடியாது. என் பசங்க தேங்காய் மரத்தை ஏறுறதை பார்த்த உடனே எங்களுக்கு இளநீ வேணும் இளநீ வேணும்னு ஒரே அடம். இளநியே இல்லையாம்ப்பா. தாத்தா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வாட்டிக்கு இந்த அரைக்காயில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான், லாஸ்ட் டைம் மாதிரி ஃபுல்லாக பெரிய பெரிய இளநீ காய் இல்லவே இல்லை. இந்த வாட்டி எல்லாமே நம்ம வரத்துக்குள்ளே பாதி முத்தி போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னதும் என் பசங்க சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று, எங்களுக்கு ஃபஸ்ட்டு காய் வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அவரே இறங்கி ஒரு 2 காய் சீவி கொடுத்தாரு. அதை என் பசங்க குடித்தாங்க. பட் ஆனால் இளநீ சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லைனாலும் ஓகே. காய் கட் பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.